Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல் இந்தியா ட்ரிப்பில் தான் இருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம எர்ணாகுளத்துலாம் கைஸ் 2 நாள் இருந்தோம். நமக்கு கொஞ்சம் திங்ஸ் வர வேண்டி இருந்துச்சு. அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். எங்கே 2 நாள் இருந்தோம்னா ராயசனை பிரியாக்கா வீட்டில் தான் இருந்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டாச்சு, ஃபன் பண்ணியாச்சு இங்கேருந்து. ஸோ 400 கிலோமீட்டர் ஓட்டி வந்தோம். அதுக்குள்ளே டயர்டு இப்போ சுத்தமாகவே இல்லை. இப்படி லாங் போகிறீங்கன்னா ஒரு 1 or 2 days நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி தான் எனக்கும் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாகவே இல்லை, நான் ஃபுல்லாகவே ஓகேவாக தான் இருக்கேன். இங்கே கொஞ்சம் மழையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளுக்கு மழை இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 2 நாள் இங்கே இருந்தாச்சு. ஸோ இன்றைக்கி எப்படினாலும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கோம். ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம வண்டியை காட்டுறேன், அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வாங்க, மறக்காமல் கிச்சடியில் எக்ஸசைஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டி இங்கே தான் இருக்குது. ஃபோன் ஹோல்டர்லாம் மாட்டியாச்சு. ஃபைனலாக 2 நாள் மழை ப்ளஸ் ஓகே, வண்டி நல்லா தாங்க சப்போர்ட் பண்ணுது. பெரிய அளவுக்குலாம் இன்னும் சூப்பராக தான் ஓடுது. ஃப்ரண்டில் பின்னாடி லக்கேஜ் இருந்தாலும் பக்காவாக ஓடிச்சு. ஸோ நம்ம வண்டியை அப்படியே எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் பேக்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போக உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ பாய். தம்பி பாய் பாய் பாய். செம்பாங்க ஆட்சி மட்டும் பார்த்துட்டு இல்ல சர்ப்ரைஸ் இல்ல, நான் போறேன். பாய். சரிக்கா பாப்போம். பாய் 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 பாய். 2 நாள் நல்லா ஃபன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. லைட்டா தான் பெய், லைட்டா தானே பெய். ஆமா இந்தியா எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பாய் 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 பாய். ஸோ 2 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. டாடா பாய் பாய், see you. எல்லாத்துலேயும் தான். சரி பாய் பாய் பாய். போயிட்டாருண்ணே, பார்ப்போம். பாய் பாய். ஸோ 2 நாள் நிம்மதியாக இருந்தேன். ஸோ எப்படியும் கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இங்கே ஒரு ஆட்சி உண்டு, அவங்களையும் போய் எப்படி பார்த்துட்டு அப்படியே போகலாம். 2 நாள் இங்கே தான் இருந்தோம். மழைனால எங்கேயும் போகல. ஸோ இப்போ இன்னைக்கும் அவங்கள பார்க்காம போன நல்லா இருக்காது. ஸோ வாங்க அப்படியே அவங்கள போய் பார்த்துட்டு போகலாம். இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஸோ வாங்க அப்படியே வெயிட் லாக் பண்ணி பண்ணுறேன். ஸ்கூட்ரு எர்ணாகுளம் தான். மழை வந்துட்டுல கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்து, அதனால அப்படியே லேட் ஆயிட்டு. அத்தி எப்படி இருக்கீங்க? தெரியலையா? நான் ஒரு நாள் ஆமா முந்தா நாள் மழைனால அப்படி இருந்தேன். ஒரு திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வரல, அதான் அப்படி இருந்தேன். அங்கதான் ராயசன் வீட்டுல. அதான் அந்த திங்ஸ் வரல. அந்த இதுல மழை வேற விட்டு பெஞ்சிட்டே இருந்து வந்துருக்கலாம் தான். நான் அந்த ஒரு இதுல அப்படியே இருந்தேன். சரி அதான் நீங்க வந்தீங்களா? ஃபுல்லா மழை. சரி சரி சாப்பிட்டேன் நான். அப்படியே இன்னைக்கு டைம் சப்பாத்தி.
அதான் 2 மழை வேற ஃபுல்லா வந்துட்டா, அதான் அப்படி கிளம்பலாம் சொல்லிட்டு. போயிட்டு வரேன் கொஞ்சம் தாங்க. வண்டியில இருக்கு லைட்டா ஒரு 4 செட் ட்ரெஸ். அதான் வீக்லி அது ஃபுல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது எங்கேயாவது ஒரு இடத்துல செட் ஆயிரும். எப்ப ரூம் எடுத்தா நல்லா இருக்காது. அது ஒண்ணும் ஆகாது. டென்ட்டுக்குள்ள ஜாலியா இருக்கும். நம்ம பாட்டுக்கு படுத்துங்களாம். இது போதும். கிச்சு டைரிஸ். சரி அப்ப போயிட்டு வரட்டா? தேங்க்யூ. போதும் இது போதும். இது ஃப்ரெண்ட்ல தான் வச்சிருப்பேன். ஆமா அண்ணே. சரி போயிட்டு ஆச்சி பாய். போயிட்டு வரேன் பாய். போயிட்டு வரேன். தாத்தா கேட்டேன்னு சொல்லுங்க, எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன் அக்கா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அது தட்டி விட்டா போயிரும். அது லீச் தானே, அது போயிரும். அது அந்த அகஸ்தியர் மேல போகும்போது பாத்துருக்கேன், தட்டி விட்டா போயிரும். போயிட்டு வரேன். ஓகே, இன்னொரு நாள் வரேன். வரேன். போயிட்டு வரேன். நல்ல வேலை வந்து பார்த்துட்டு போனேன், இல்லைன்னா சம்பவம் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களையும் பார்த்தாச்சு. இன்னும் 3 பசங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்னு நினைச்சேன், அது நடக்கலை. எல்லாரையும் பார்த்துட்டு போகணும்னு தான் நினைச்சேன், நடக்கவில்லை. அடுத்த ஒரு ட்ரிப்பில் சந்திப்போம் எல்லாத்தையும். எல்லாம் நம்ம ஊர்ல உள்ள பசங்க தான், பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா பார்க்கல. மழை தான் மெயினா ஃபன் பண்ணிட்டு பார்க்கணும்னு நினைச்சது எல்லாம் அப்படியே போயிட்டு. ஸோ நம்ம அப்படியே பிரியாக்காவையும் லைட்டா அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படி கிளம்புவோம். பாய். ஹரியாணி சோறு, மீன், சிக்கன், பட்டூரா. இதுக்கு மேல வயிற்றுல இடம் கிடையாது. ஆமா பிரச்சனை இல்லை. അടിപൊളിയാണ്. ശരി പോയിട്ട് ശരി நான் போயிட்டு வரேன். எந்த பொங்கலோ இப்ப எங்க திரும்ப அத்தனை மணி போதுக்கு அப்படியா? ஆமா சரிக்கா பாப்போம். பாய் 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 பாய். ஸோ ஃபைனலாக
எர்ணாகுளத்தை விட்டு 3 நாள் கழிச்சு கிளம்பியிருக்கோம். ஆனால் எங்கேயுமே போகல, நான் வீட்டிலே இருந்து 3 நாள் ஓட்டியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது இனிமேல் சார் அடுத்தடுத்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, நீ அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் பண்ணி பண்ணுறேன். பக்கத்தில் 3 நாள் இருந்துட்டு கிளம்பிட்டோம். நமக்கு இன்னொரு 66 கிலோமீட்டர் இருக்கு. மொத்தமாக 69 கிலோமீட்டர் காட்டுது. இனி ஒரு ஹைவேல 10 கிலோமீட்டர் அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படின்னு தெரியல, பிளான்லாம் பெருசாலாம் பண்ணல. அத்திரப்பள்ளியில் எப்படி இருக்கோ அதுதான் பிளான். அடுத்துதான் அதுலேருந்து அடுத்த பிளான் நடக்கும். ஸோ மழை வேற ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 10 நாளுக்கு மழை இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கோபுரம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால இப்போதைக்கு மழை ஓவராக இருக்கிறனால கோபுரம் கலத்தி உள்ளே வைக்கலான் இருக்கேன். மழை விட்ட கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கோபுரோவில் விளாக் பண்ணிக்கலாம். அது வேற ஃபோனில் விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ தான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கவர்லாம் போட்டிருக்கேன், செல்லோ டேப் தான் ஒட்டியிருக்கேன். ஆனால் எப்படி செட் ஆகும்னு தெரியலை, மழை ஒரு மாதிரி அடிக்கி. ஸோ அப்படியே கோபுரோ உள்ளே வச்சிடலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், டைம் 2:35 ஆகுது. இன்னும் நமக்கு வந்து ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குது அத்திரப்பள்ளி போகிறதுக்கு. ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிடுவோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 hour காட்டுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மழை தாங்க ஃபுல்லாகவே. இனி அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த பிளானு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், டைம் 2:55 ஆகுது. இன்னும் நமக்கு ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. ரூட்டு வேற மாதிரி இருக்குது கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். ரூட்டு பங்கம் அந்த மாதிரி இருக்குது. அதிரப்பள்ளி போகிற ரூட்டு இது ஒரு 25 கிலோமீட்டருக்கு. நம்ம எர்ணாகுளத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். ஒரு 25 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் ரூட்டு போகுது. அதே மாதிரி வால்பாறை டு அதிரப்பள்ளி ஒரு மாதிரி பங்கமாக இருக்கும். நாங்கள் ஏதோ ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ பகலில் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம போகிறது இப்போ தான் 3 மணிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இனி அப்படியே ஒரே ரூட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு ரூட்டு. புதுசாக ரோடெல்லாம் போட்டு வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்பா பாருங்க, நிறையா இருக்கு கிளைமேட்டு. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். சத்தியமா ரூட்டு வேற லெவல் மக்கா. அப்பா டேய், புது ரோடு, சுற்றி மரம், மேலே மலை, க்ளவுட் பெட்ஸாக இருக்கு லைட்டா. என்ன கிளைமேட் அப்பா சாமி. அவர் இஷ்டத்துக்கு தான், இஷ்டம் தான். இஷ்டமாக்குள்ள ஏறுறது, யாரு என்ன ஏது ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஸோ நமக்கு இன்னொரு 21 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நேரம் தான் அப்படியே போக வேண்டியதுதான். பாருங்க ரோட பாருங்க, அப்பா ஃப்ரீயா இருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விடுது, கொஞ்சம் பெய்யுது. ஸோ வேற லெவலில் இருக்கு கிளைமேட்டு. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐயோ, ரூட்டை பாருங்க மக்களே, சரியா இருக்கு. அப்பா நம்ம ஸ்பீட்ல வண்டி வரான், அதனால பார்த்துக்கோங்க. வேற மாதிரி இருக்கு ரூட்டு. இந்த மாதிரி தான் ரூட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ரூட்டு வேற லெவலில் இருக்கு. இந்த ரூட்டே இப்படி இருக்குன்னா அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற ரூட்டு எப்படி இருக்கும்? டக்குன்னு அந்த ரூட்டுக்கும் போகலாமா அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதிரப்பள்ளி போயிட்டு இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணுவோம். நேரம் அதிரப்பள்ளி போகும். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுவோம். ரூட்டு தராங்க. ஆனால்
இந்த ரூட்டை மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருக்கு. அதிரப்பள்ளி யாரெல்லாம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ இந்த ஜூலைல வாங்க. அப்பா அந்த மாதிரி இருக்கு. திருப்பள்ளி 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 இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். ரிவர்ஸ்ல போகணும். அந்த ஒரு கட்டிங் வந்துடலாம், அந்த கட்டிங்ல போகணும். இந்த கட்டிங் இன்னும் நமக்கு ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கு. 38 மினிட்ஸ் காட்டு. டைம் 3 ஆயாச்சு. 3:30 அப்படி பார்க்கணும். வாங்க, 8 இந்த ஒரு லொக்கேஷனை பார்த்து முடிக்கணும் இன்னைக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதான் செக் போஸ்ட் போல. செக் போஸ்ட் வந்துட்டோம். போலாமா? சார் போலாமா? ஸோ நமக்கு காரை வந்து நிப்பாட்டி என்ட்ரி போடுவாங்க. நமக்கு பைக்கை வந்து ஒன்றும் சொல்ல. இதுலேருந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டு போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ யார் இந்த கோளாறு வேலைகள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ வந்தோமா அப்படி பார்த்தோமா போயிருங்க. ஸோ ரூட்டு என்ன கழிச்சு இப்படி இருக்கு, கொலா மாசா இருக்கு. எல்லாரும் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க, ஜோடி ஜோடியான்னு எடுக்காங்க. சரி, நாங்களும் எடுப்போம் வர்ற நாள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அங்கே எங்கடா போறீங்க? ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். ரூட்டு பங்கம் கைசானோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாள் எப்படி இந்த பிளேஸ் மிஸ் பண்ணேன்னு தெரியல. ரூட்டை பாருங்க. எப்பா டேய், இவ்வளோ நாள் ஏன்டா வராம விட்டா அந்த மாதிரி யோசிக்க வைக்க. என்ன இங்க பார்த்தா பெரிய ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. அப்பா, தண்ணி எவ்வளவு பெருக்கெடுத்து ஓடுது. பாக்குறேன், இங்க வியூ கிடைச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லா மரம். அப்பா, சத்தியமா வெறித்தனமா போகுது. திருப்பள்ளியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தானா என்னன்னு தெரியல. இங்கேருந்து வரக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பள்ளி எங்க? திருப்பள்ளி நேரம் தான் 14 கிலோமீட்டர் இருக்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த பக்கம் தான் தண்ணி அப்படியே ஆர்ப்பரைச்சு ஓடுது. அதே மாதிரி வர வழியில் சாணியும் கிடக்குது, யானை சாணி மாதிரியும் கிடக்குது. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக போங்க. ஃபுல்லாகவே யானை சாணி தான் வேஸ்ட் கிடக்கு. ஒரு டைமுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. எல்லாரும் மங்கமாக இருக்குது ரூட்டு. ஜூன் ஜூலையில் பிளான் பண்ணுங்க. திருப்பள்ளி பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்டவா, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி போகுது தண்ணி. அடிச்சுட்டு போனால் அதையும் எங்கள் இங்கேயே கொண்டு விடும். அந்த மாதிரி போகுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபால்ஸுக்கு நான் லேட்டாக போகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒரு பிளானே இல்லாமல் தான் ட்ரிப் போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி வைபா. அதனால என்ன பிளான் படி நடக்கோ அந்த பிளான் படியே நம்ம போவோம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க இது அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது ஒரு மெயின் வியூ பாயிண்ட் போல். அந்த தண்ணி போல் இடத்த அப்படி பயங்கரமாக பார்க்கலாம். எல்லோரும் இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நின்று பார்த்து ரசிச்சுட்டு போங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ நம்மளும் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பலாம். வாங்க.
இங்க பாருங்க, நம்ம சொன்னேன்ல அந்த ஒரு ரிவர் ஒரு மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருந்துன்னு, அது இதாங்க பாருங்க. அப்பா ஆண்டாவா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க சீனா இருக்கு. ஆனா அத்திரப்பள்ளியிலேருந்து வரக்கூடிய தண்ணின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க திருட்டுன்னு போயிட்டு இருக்கு தண்ணி. இந்த பக்கத்துல தான் தண்ணி வருது. அங்கதான் நம்ம ரைட் எடுத்து அப்படியே போகணும். இங்க கூட தண்ணி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. இங்க கூட கொஞ்சம் தண்ணி ஸ்லோவா தான் வருது. ஆனா அங்கதான் ஒரு மாதிரி ஆர்ப்பரிச்சு போகும். இந்த வியூ இருக்குல்ல பிசாவா இருக்கு. அதனால நம்ம வண்டியை அத்திரப்பள்ளிக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ வேற மாதிரி இருக்கு. இந்த வியூ மட்டும் பார்த்துட்டு போங்க எதிர்பள்ளி போகும்போது. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. 10 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு தான் போல. ஸோ ரோடு தாங்க அல்டிமேட்டா இருக்கு. வேற மாதிரி ரோட்டு அத்திரப்பள்ளி ரோட்டு. ஸோ மறக்காம பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இந்த ஒரு ரூட்டை. ஆனால் சேஃபாக வாங்க, ஆனால் தரமாக இருக்கும் உங்களுக்கு. பைக் ட்ரிப்லாம் சூப்பராக பிளான் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் ஆட்கள் இல்லை. ரோடு டீசெண்டாக சூப்பராக இருக்கு. வியூலாம் அந்த மாதிரி எப்படி அந்த மாதிரி இருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். புள்ளிகள் கட்டி மருந்துடுவங்கள் பலகால பல தெய்வங்கள் கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துடும். இங்கே வந்தோடனே வைல்ட் அனிமல் கிராசிங்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்து மெல்ல போங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால யாரும் ஸ்பீடாக போகாதீங்க. இங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க வைல்ட் அனிமல் கிராஸ் ஆகும், யாரும் ஸ்பீடாக போகாதீங்கன்னு. அதே மாதிரி டேஞ்சரஸ் கருவும் நிறைய வரும்னு போட்டிருக்கு. அதனால யாரும் ஸ்பீடாக போகாதீங்க. அனிமல்ஸ் வருதான்னு பார்த்து போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எடுக்க வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 60 ரூபா போட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் 5 to 12 இயர்ஸ்னா 15, 12 இயர்ஸ் மேலேனா 60 ரூபா போட்டிருக்காங்க. குளிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அருட்டிக்கிறேன் ஒன்று with a two-wheeler, right? Would you like to bring this camera inside? Then there will be another charge for that. You can find it in the price list on the 10th position. 75? No. Then it is 75 rupees. 75, and you have to pay through any UPI app. Right? No camera. It's only 75 for one and a two-wheeler. 60 plus 50. 75. UPI. Cash? Okay. And UPI. கேஷ் கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் தான் பே பண்ணணும். யூபிஐ பேமெண்ட் தான் பே பண்ணணுமா, காசு கிடையாது. ஸோ வாங்க அப்படின்னு பார்க்கலாம். 75 ரூபாயா ஒரு ஆளுக்கு. வண்டிக்கு 60, வண்டிக்கு ஒரு ஆளுக்கு 60 ப்ளஸ் எனக்கு 15. ஸோ வாங்க அதே மாதிரி கேமரா கொண்டு போனால் தனியாக 75 ரூபா கட்டணுமா. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். காசு கிடையாதான், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கார்டு பே பண்ணிக்கலாம். அப்படி நெட்வொர்க் இல்லைன்னா அவங்க ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் 60 ரூபா ப்ளஸ் வண்டிக்கு 15 ரூபா சொன்னாங்க. மொத்தம் 75 ரூபா. அதே மாதிரி கேமரா ஏதாவது கொண்டு போனோம்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்தாச்சு. மொத்தம் எனக்கு 75 ரூபா வந்துச்சு. வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வியூ இருக்குது. அப்படியே நம்ம கீழே போயிட்டு வந்துடலாம். கீழே போய் பார்த்துட்டு அப்பா பங்கமாக இருக்குது. 4 மணி ஆகுது. கீழே தட்டுன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வெல்கம் டு அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அத்திரப்பள்ளிக்கு வந்தாச்சு. மணி 4 மணி ஆகுது. சீக்கிரம் கீழே போய் பார்த்துட்டு மேலே இந்த வியூக்கும் வரணும். அம்மா க்ரௌடு கைஸானா, ஏகப்பட்ட வண்டி நிற்கி, ஏகப்பட்ட கார் நிற்கி. இங்கே வந்தீங்கன்னா இப்படி போட்டுருக்கலாம், இப்படி இருக்குன்னு நினச்சா கீழே விட்டுருப்பேன். வண்டி எடுக்காங்க.
இங்கேயே கொண்டு விட்டுருவோம். வேறு லெவலுக்கு அப்பா இவ்வளோ வண்டி நிற்கு. ஸோ நம்ம வந்துட்டோம், வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம அத்திரப்பள்ளி வந்தாச்சு கைஸ். பார்க் பண்ணிவிட்டு வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். செம கூட்டமாக இருக்குது. அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பகலில் வர முடியுமா வாங்க. செம கூட்டமாக இருக்குது, வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம இங்கேயே வந்துமே டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே ப்ரைஸ் தான். ஸோ இங்கேயே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சிக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:15 ஆகுது. அப்படியே குத்துற அப்படியே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ரோட்டு போட்டிருக்காங்க, வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். ஒரு 1 வீக் கழித்து ஒரு ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா டாய்லெட்டும் இருக்குது. ஜென்ஸுக்கு இந்த சைடு இருக்குது, லேடிஸுக்கு இந்த சைடு இருக்குது. ஸோ டாய்லெட் ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு கட்டி போட்டுருக்காங்க. நிறைய கடையுமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் நடந்தால் போதும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்ம டாப் வியூ பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்க இந்த ரைட் சைடு போனீங்கன்னா அப்படியே கீழே போய் ஃபுல் வியூ பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க அப்படியே கீழே போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஃபால்ஸ் போனோம்னா கீழே நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. ரெயின் கோட் வச்சுக்கோங்க, ஃபோனுக்கும் கவர் வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கீழே போனால் ஃபால்ஸாக ஒரு மாதிரி வெறித்தனமாக பாயுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். என்ன கூட்டம் எப்பா சாமி, வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளுக்கு அழிச்சு வந்ததுக்கு சத்தியமாக ஒர்த்து கைஸ். ஆனால் இங்கே பாருங்கள் என்னவா விழுகுதுன்னு, நயகரா ஃபால்ஸ் மாதிரி விழுகுது. ஸோ வாங்க அப்படியே இவ்வளோ பக்கத்துலவே காட்டுறேன். சத்தியமாக எப்பா அந்த மாதிரி இருக்கு கைஸ். ஆனால் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸை பாருங்கள் எப்பா, மழை எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி விழுகுது. சத்தியமாக பிளாஸ்டிக் ஐஸ் அருவி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இங்கே அருவி வந்து அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி நிற்கேன், ஆனாலும் என் மூஞ்சில் அடிக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பங்கம் கைஸ். ஆனால் சே இவ்வளோ நாள் வராமல் இப்போ வந்தது சத்தியமாக ஒர்த்து, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட நிற்கும். சத்தியமாக சும்மா நின்னாலே குளிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் கைஸ். ஆனால் எப்பா சாமி, ராட்சச ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. பங்கம். வாங்க சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு போங்க. சத்தியமாக ஃபால்ஸு அப்படி இருக்கு. அப்பா ஒர்த்து கைஸ் அத்திரப்பள்ளி. சீக்கிரம் வாங்க, ஜூலை மாதம் வாங்க, இந்த டைமில் வாங்க. அப்படி கிசாவாக இருக்குது ஃபால்ஸு. அப்பா பாருங்க உமா, அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் பெஸ்ட்டு வார்த்தை இல்லை சொல்லதுக்கு, அந்த மாதிரி இருக்குது. வரீங்கன்னா ரெயின் கவர் வச்சுக்கோங்க, ரெயின் பேண்ட் வச்சுக்கோங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோனுக்கு கவர் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, பெருசாக லக்கேஜ் கொண்டு வராங்க. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். வேறு லெவல் கைஸ். ஸோ ஃபைனலி அத்திரப்பள்ளியை வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இட்ஸ் டைம் டு லீவ். ஃபுல்லாக குளிச்சாச்சு, இப்படி குளிச்சாதான் உண்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கீழே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஜம்முன்னு ஒரு குளியலும் போட்டாச்சு. தானாக அங்கே நின்னாலே போதும், தானாக குளிக்கலாம். இனி அப்படியே போயிட்டு டாப் வியூ காட்டுறேன், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அத்திரப்பள்ளி வந்து டாப் வியூ பார்க்கலாம். கீழே போனால் டவுன்லேருந்து கீழேருந்து பார்க்கலாம். அப்படியே இந்த வியூ இந்த வழியில் போனோன்னா டாப் வியூ பார்க்கலாம். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒர்த்து கைஸான ஃபால்ஸு. அப்பா சாமி, மாஸ்க் காட்டிட்டு வாங்க உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ டாப் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பா அப்படியே குட்டி நாயகரா மாதிரி தான் கைஸ் இருக்கு. ரைட் டைம் இதுதான், ஜூலை மாதம் வந்து நொறுக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கூடாரத்துலலாம் அப்படியே போகும், ஆனால் அது மட்டும் அப்படியே நிற்கும். அதுக்கு பக்கத்தோடு இருந்தது இங்கெல்லாம் தண்ணி போகும்போது. ஸோ இங்கே பாகுபலி ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச படம்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதாங்க டாப் வியூ, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வியூ என்னமா இருக்குது. அப்படியே இந்த தண்ணி அப்படியே மொத்தமாக வந்து இங்கே விழுது. இங்கேருந்து ஒரு வியூ இருக்குது, டாப் வியூ. கீழே போனோன்னா கீழேருந்து ஃபால்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். அப்படி வர வழியில் இந்த ஃபால்ஸ் வியூ ஒன்று தெரிஞ்சு அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே சீக்கிரம் போயிட்டு பார்க்கலாம்.
ஃபால்ஸ் உண்மையிலே பங்கம், நோ வேட்ஸ். அப்படியே முடிச்சுட்டு மணி 5:20 ஆகுது. அப்படியே ஏறி வந்துட்டுருக்கோம். எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம், அந்த மாதிரி இருக்குது ஃபால்ஸு. வேறு லெவல் கைஸ். அப்படியே இருட்ட போகுது. வாங்க அப்படியே உங்களுக்கு வெளியே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். இங்கே அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அவ்வளோ சீக்கிரம் இருக்குது. கேரளா போட்டு போர்ட் கொச்சி, மூணாறு, அத்திரப்பள்ளி, கேரளா, மூணாறு, வயநாடு, அது இது வேகமானு எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எதை வாங்குறதுக்குனே தெரில, அந்த மாதிரி அவ்வளோ ஆண்டு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். தேனி பசங்க அதெல்லாம் வந்து ஹெல்மெட் லாக் ஆகிட்டு அந்த பூட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. தேங்க்ஸ் ப்ரோ எல்லாத்துக்கும். ஸோ அப்படி இவங்க எல்லோரும் தேனி தான். ஸோ அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுருக்கோம். சரி ப்ரோ, பாய் பாய். அத்திரப்பள்ளி வரவங்க இந்த ஒரு ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், 2-3 கிலோமீட்டர் வந்தால் போதும். ஷார்ப்பா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க பாருங்கள். அப்படியே இந்த ரோட்லேருந்து அப்படியே பார்த்தா போதும். இந்த ஃபால்ஸு வேறு லெவலில் வியூவாக இருக்குது. மழை டைம் வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸையும் மிஸ் பண்ண பாருங்க, ஷார்ப்பா ஃபால்ஸ். ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம். அதிரப்பள்ளி வரவங்க இந்த சப்ரா ஃபால்ஸையும் வந்து பார்த்துட்டு போங்க. அங்கேருந்து அப்படியே இந்த ரோட்லேருந்தே அப்படியே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ரோட்டில் ஒரு ட்ரெக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா நீங்கள் நடந்து வந்தால் போதும், வண்டியை விட்டுட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வெறித்தனமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே அடுத்த பிளேஸுக்கு போகலாம் கைஸ். அத்திரப்பள்ளி டாப் வியூ, அப்புறம் கீழே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ரா ஃபால்ஸ் 3 அணம் பார்த்துட்டு அடுத்து அத்திரப்பள்ளி லாங் வியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பங்கம் கைஸ், இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் டே. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம இதை தான் பார்ப்போம். இதுதான் இந்த தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய வியூ இதான். அப்புறம் கீழே போய் பார்க்கலாம், அப்புறம் மேலே போய் பார்க்கலாம். அந்த சப்ரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வரோம். ஸோ சரியான வியூ கைஸ் இதுவும். ஸோ வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணா வந்து நமக்கு இந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த தண்ணி அவ்வளோ அத்திரப்பள்ளியோட தண்ணி அப்படியே இந்த மாதிரி லேக் மாதிரி அப்படி வேற மாதிரி போக ஆர்ப்பரிச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அப்படி போகிற வழியில் ஸ்ரீ பார்வதின்னு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதுலேருந்து வரும்போது அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, அங்கேருந்து வரப்போ லெஃப்ட் எடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குது கைஸ். வந்தீங்கன்னா பாருங்கள், வேறு லெவல் ஸ்பாட்டு கைஸ். அத்திரப்பள்ளி போகிற வழியில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹோட்டல் பார்த்து வாங்க. இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை மட்டும் என்னதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் சேஃப் இல்லை கொஞ்சம். ஸோ பார்த்து போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே இந்த ஸ்டெர்க்கிங் அத்திரப்பள்ளி சிராய்க் வெஞ்சர் அப்படியே வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ வாங்க, மழை பெய்யுது, டைமும் லேட் ஆகிருச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே நதிக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸும் பார்த்துட்டு ஷார்ப்பா ஃபால்ஸும் பார்த்துட்டு அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி அப்படியே நேராக திருச்சூர் வந்துட்டோம். நைட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இருட்டு பயங்கரமாக இருந்து பெரிய அட்வென்ச்சராக இருந்து போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிரப்பள்ளி போகிறீங்கன்னா பகலில் போங்க. பகலில் போயிட்டு ஒரு 3க்குள்ளே வெளியில் வந்துடுங்க. அது ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் ரூட் தான் ஃபுல்லாகவே. ஸோ எப்போ அனிமல்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முடிச்சுட்டு அப்படியே நான் திருச்சூர் வந்துட்டேன். இனி நாளைக்குலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நாளையிலேருந்து இன்றைக்கி ஒரு பக்காவாக பிளான் போட்டுட்டு இனிமேலேருந்து ஃபுல்லாக அப்படியே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணனால அப்படியே நீ ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதிரப்பள்ளி வேறு லெவலு. ஜூலையில் போங்க. இன்றைக்கி இந்த டைமில் போங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த விலாகை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போங்க கைஸ். வாங்க.